எங்களுக்கு எல்லாம் கருப்புன்னு சொல்றாங்கல்ல, நாங்க கலர் ஆனாலும் அழகா இருப்போம் சார். மீச இருக்கணும், ஒரு ஆம்பளைக்கு அழகு மீச. டார்க்லயே முடிஞ்சிருச்சு, டால்லயே முடிஞ்சிருச்சு, ஹேண்ட்ஸம் சொல்லவே வேணாம். சவுத் இந்தியன்ஸ் தான். காலேஜ் கட் அடிச்சிட்டு பாய் ஃப்ரெண்டோட சுத்துவாங்க. அவங்க போடுற ஆங்கிலட்ஸ் அப்படி இருக்கும், அந்த சவுண்ட் வந்து ஊருக்கே கேட்கும். இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த நேரத்துல. லட்சணம்ங்கிறதே எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். யார் அழகாக இருக்கிறார்கள்? வட இந்திய பெண்களா, தென்னிந்திய பெண்களா? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீன்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? ஒரு பொது இடத்துல, ஒரு காலேஜ்ல, சினிமா தியேட்டர், இவங்க எப்படி எல்லாம் பேசுவாங்க, எப்படி எல்லாம் நடந்துப்பாங்க? முகத்தடிச்சு ஒரு மாதிரி ரியாக்ஷன்ல வருவாங்க. அது வந்து நாங்க ஏதோ அம்ச்சி கடையில இருந்து வந்த மாதிரி, அவங்க அமெரிக்கால இருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு ஃபீல். I'm always very hygienic, clean and neat. அவங்க தான் அழகுங்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க. ரொம்ப சீனை போடுவாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டோட உட்கார்ந்து இருக்கப்போ நம்ம அப்படியே சைடுல வந்தோம் அப்படின்னா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு எங்களை பாத்துருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கிறது. ஒட்டட குச்சி மாதிரி இருந்துட்டு இடியா மீன் மாதிரி இருக்கிற ஆளை மயக்க பாக்குறியாடி? உன்னை கொல்லுடி. அடி பாவி. என்கிட்ட தனியா வந்து பேசும்போது தமிழ்ல பேசுவாங்க. அவங்க குரூப் இந்த ஹிந்தி கேங் இருக்கும்போது தமிழே தெரியாத மாதிரி நான் தமிழ்ல போய் பேசினாலும் நான் ஹிந்தில ரிப்ளை பண்ணதா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஹிந்தி भी मालूम नहीं, कुछ भी मालूम नहीं, इतना दूर खबर करके रखा तू। हिंदी नहीं मालूम என்ன? ஒரு ஹேண்ட்பேக் மாட்டிக்குவாங்க சார். அது இவ்வளவு பெருசு இருக்கும். நம்ம எல்லாம் சின்ன ஹேண்ட்பேக் தான் வச்சிருப்போம். அவங்க ஹேண்ட்பேக் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். இருக்கிற எல்லா மேக்கப் செட்டும் உள்ளதான் கிடக்கும். இப்படி மாட்டிக்குவாங்க. இப்ப வந்தோம் அப்படின்னா என்னடா ஒரு பக்கம் சைடு வாங்கி போகுது. இவங்க தான் உலகத்திலேயே பெரிய அழகு மாதிரியும் இருக்கிறவங்க எல்லாம் சும்மா சாதாரண மாதிரியும் பாக்குறது. கலர் தான் மேலு, கலர் ஒண்ணுமே இல்லங்கிறது அவங்களுக்கு யாருக்குமே தெரியுது இல்ல. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இருப்போம், கண்டிப்பா அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப வந்துட்டு அப்படின்ட்டு அது தெரிஞ்ச மாதிரி உருவத்தெல்லாம் தூக்கிட்டு சரி சொல்லுங்க அப்படின்னு தமிழ் பெண் ஆட்டிடியூட் காட்டுறீங்க. அந்த வெக்கப்படுறது, சிரிக்கிறது. போதும், அநியாயத்துக்கு வெக்கப்பட்டு எங்களை கலவரப்படுத்திராத. ஒண்ணுன்னா நிறைய தலை நிறைய அவ்வளவு பூ வச்சிட்டு வந்து அது மாதிரி தான் கேக்குறேன். எல்லாம் தேவை அந்த மாதிரி இடத்துக்கு பூ எல்லாம் வச்சிட்டு வருவாங்க. புறாமடா புறாம. பஸ்ல போயிட்டு இருப்பாங்க, ஸ்டாண்டிங்ல நின்னுட்டு இருப்பாங்க. அப்பயுமே ஹேண்ட்பேக்கை திறந்து ஒரு பையன் பாக்குறானா எடுத்து அப்படியே லிப்ஸ்டிக் அப்பிக்கிறது, அப்படியே தலை சீவிக்கிறது. முடி எப்ப பார்த்தாலும் விரிச்சியா போட்டுருக்காங்களா, எப்ப பார்த்தாலும் சீப் எடுத்து அப்படியே சீவிட்டு உள்ள வச்சிருது. அப்படி யாருக்குமே தெரியாத மாதிரி பசங்களே பாக்குறது. இதெல்லாம் தான் சார். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எங்களை மாதிரி இமிடேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே நேரத்துல அந்த ட்ரெஸ் போட்டு இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு உங்க ட்ரெஸ் போட்டுக்கணும்னு ஆசை, ஆனா அதை போட்டுட்டு எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாது. இல்ல ஓ ட்ரெஸ் நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன், சிப்பு வந்துருச்சு சிப்பு. நம்ம என்ன வேர் பண்றோமோ அது அவங்களுக்கும் வேணும். எங்களுக்காகவும் வாங்கிட்டு வரீங்களா, நாங்க காசு கொடுத்துறோம், நல்லா இருக்கு, எங்க வாங்குனீங்க, எந்த ஷாப்? இதே மாதிரி சேல இருக்கா? இல்ல ஒரே ஒரு சாரி தான் இருக்கு. பவுடர், சந்தன், wherever it goes, turmeric powder. பவுடர். Yeah, it's irritating. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. Anna, 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 and behind it will be something else. They'll be pretending double relationship. So safety zone. அண்ணா அண்ணா அண்ணா. ஓலா அண்ணா, ஸ்விக்கி அண்ணா, அண்ணாச்சி அண்ணா. ஒண்ணு அண்ணாச்சின்னு சொல்லி அண்ணன் சொல்லு. ரொம்ப மஞ்சள் பூசிக்கிறது, சாமி பக்தி. நாம கோயிலுக்கு போனா ஐயா என்ன இந்த பொண்ணு மஞ்சளே பூசிக்கல, அப்படியே கோயிலுக்கு வந்திருக்கான், லைக் தட் attitude. தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா? ஏமானம் போனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு தமிழ மாட காப்பாத்துற கண்டிப்பா வச்சு ஆகுண்டா. அவங்க போடுற ஆங்கிலட்ஸ் அப்படி இருக்கும், அந்த சவுண்ட் வந்து ஊருக்கே கேட்கும். சல 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 இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த நேரத்துல. என்னது சலங்க இந்த மாதிரி இவங்க வேர் பண்ணிருக்காங்கல்ல, they just like this only they'll be imitating. They don't to carry themselves. ஒரு மனுஷன் செயலா போறது உங்களுக்கு பொறுக்காது. பொறாம. Suppose call taxi or auto எங்கயாவது புக் பண்ணிட்டு போனேனா, I have only 1000, no change, can you please pay for me, I'll give you tomorrow. அவ்வளவுதான். खत्म, बाय बाय, टाटा. பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்த வேண்டியதா இருந்தா ஏதாவது ஒரு எங்களுக்கு இந்த கிளாஸ் இருக்குமா, சோ லேட் ஆகும் வரதுக்கு, காலேஜ் கட் அடிச்சிட்டு பாய் ஃப்ரெண்டோட சுத்துவாங்க. கண்டுட்டாளையா, சூச்சமத்தை கண்டுட்டாளே. they'll give you missed calls. எங்க அப்பாவே கேப்பாரு, எல்லாரும் என்ன மிஸ்ட் கால்ஸ் கொடுக்குறாங்க, ஃபோன் பண்ண மாட்டாங்க, நாங்க போய் ஃபோன் பண்றோம், எங்க கன்ஃபியூஷன் சொல்றாங்க. இதத்தான் கேக்குறேன் நான். நீ என்ன ஃப்ரெண்டா? ஒரு போன் பண்ணா ஒரு 1 hour இல்ல ஓட்ட. கண்ணு ரொம்ப பேசும். கண்ணு ரொம்ப பேசும். எங்க பேசி காட்டுங்க பாப்பா. கண்ணுல பேசுங்க பாப்பா. டாடி நக்கலா? ஆமா. நார்த் இந்தியன்ஸோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். வட இந்திய பெண்களுடைய உடல் வாகு ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும்ங்கறீங்க. எங்களை எல்லாம் பார்த்தா பாடணும்னு தோணலையோ?
நீங்கள் எந்த வகையில் ஸ்பெஷலான அழகை பெற்றிருக்கிறீர்கள்? புன்னகை. ஆ. இதழோரத்துல ஒரு புன்னகை இருக்கும், அது வந்து பெண்களுக்கு ரொம்ப அழகு. அவங்க கண்ணு நல்லா பெருசா அழகா இருக்கு சொன்னாங்க. அதெல்லாம் நாங்க முண்டை கண்ணுன்னு சொல்லுவோம், அது நாங்க அழகுன்னு சொல்ல மாட்டோம். சவுத் இந்தியன்ஸ்க்கு இருக்கிற முடி வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு இல்ல. ஷார்ட்டா இருந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுல வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவங்க நல்ல மைதா மாவு பொம்மை மாதிரி இருப்பாங்க சார். கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கும். என்ன மாதிரி மனுஷங்கள பெருமைப்பட வச்சுட்டீங்களப்பு. இதை விட காலேஜ்ல போய் எந்த படத்தை படிக்க போறிய? போக போக. அதே மாதிரி ஆந்திரால மூக்கு அழகுன்னு வாங்க, கேரளால திரும்பி கண் அழகு, தமிழ் பொண்ணுங்களுக்கு வெக்கம் அழகு, ஒவ்வொருவருக்கும் அழகு. மாப்பிள வெக்கங்களா இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள. சொல்லிக்கிற கண்கள் மை வச்சு பார்த்தாலே வந்து அந்த அளவுக்கு அந்த ஐஸ்க்கு பவர்ஃபுல் ஐஸ். கண்டிப்பா. ஓகே, ஆனா நீங்க சொல்லல சிரிக்கிறாங்க அந்த பொண்ணுங்களா. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். டேய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. சவுத் இந்தியன் பாய்ஸ் வந்து அவங்க குரல் 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்கும். இவ்வளவு பெரிய ஒரு தொப்பையை வச்சுட்டு என்னைக்கு அவங்க கான்ஷியஸ் இருக்காங்க. இவ்வளவு பெரிய என்ன அதுக்கு ஹேண்ட்ஸம் என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டியறா ஏக வசனம் பேசுறா கேட்டு பேசாம இருக்கியே. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. ஸ்கின்னே வந்து நமக்கு ஸ்பெஷாலிட்டி. ஆயிலி ஸ்கின்னு ஒன்னு இருக்கிறதே சவுத் இந்தியா தான். நார்த் இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் தான் வரும். அவங்க பொலிவு தான் வந்து ஒருத்தவங்களோட அழகு எடுத்து காட்டும். உண்மை. லட்சணம்ங்கறதே எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா லட்சணம் பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஸ்ட்ராங்கா இருந்தா சவுண்டா இருக்கணும். எந்த பக்கம் சவுண்ட் அதிகமா இருக்குன்னு பாப்போம். நீங்க போல்டா சவுண்ட் பத்தலையே. கேக்கல சத்தமா மாசா எத்தா நாங்க எங்களுக்கெல்லாம் கருப்புன்னு சொல்றாங்கல்ல, நாங்க கலையோட இருக்கோம். நாங்க கலரானாலும் அழகா இருப்போம் சார். ஏம்மா என்ன கருப்பா பெத்த? வெள்ளையா இருந்தா அழுக்காயிடுவன் தான் கருப்பா பெத்தேன். ஸ்வீட் மம்மி. அவங்க எல்லாம் கலரா இருக்காங்க, கலையே இல்லாம. அவங்க கருப்பானாங்களா யாராலையுமே பார்க்க முடியாது. என்ன இதெல்லாம் சும்மா அழகுனாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது ஐஸ்வர்யா ராய் தான். நார்த் இந்தியனாங்க. நீங்க கூட ஐஸ்வர்யாக்கு இப்ப கால விழுவீங்க, அந்த அளவுக்கு அழகு ஐஸ்வர்யா ராய். இது டூ மச், இது டூ மச். ஐஸ்வர்யா ராய் ஜோதிகாலாம் விட்டுருங்க, நம்மள பத்தி பேசுவோம். கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. அவர்களுடைய அழகில் நீங்கள் பார்க்கிற குறைகள் என்னன்னு அதை மட்டும் சொல்லுங்க. தலை நிறைய அவ்வளவு ஒரு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு வராங்க. எண்ணெய் தான் மூஞ்சில எல்லாம் வடிஞ்சு எண்ணெய் வடிகிற முகம். நீங்க சொல்ல வரது அதான். வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா ஜால்ரா. ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கும், பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. எந்த பசங்க அழகு? சவுத் இந்தியன் பசங்க அழகா, நார்த் இந்தியன் கைஸ் அழகா? அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே ஸ்டேரிங் திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? நார்த் இந்தியன் கைஸ் தான் அழகா. நீங்க யார கல்யாணம் பண்ணிருக்கீங்க? சவுத் இந்தியன். சவுத் இந்தியன். நீங்க சொல்லுங்க, சவுத் இந்தியன் பசங்க அழகா, நார்த்? நான் குமார் அவசரப்பட்டிய. வாங்க நீங்க இப்ப ஓபனா சொல்லுங்க. கணவர் உங்களுடைய ஹஸ்பண்ட் அழகா, நார்த் இந்தியன் பசங்க அழகா? சொல்லுங்க. டக்கால்ட்டி விட மாட்டான் போட்டுருக்கேன். யார் அழகு? Who is handsome? Of course my husband. ஏன் உசுருக்குள்ள தீய வச்சாய் ஐயோ. மேன்லியா இருப்பாங்க, ஆம்பளை மாதிரி இருப்பாங்க. அப்படின்னா ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? மீச இருக்கணும். ஒரு ஆம்பளைக்கு அழகு மீச, அது ஒரு அழகு. மீச ஒரு மீச அழகு இருக்கணும். எல்லாரும் வீரமா இருப்பாங்க. இப்போ ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி வந்தா சவுத் இந்தியன்ஸ் வந்து ஜெயிப்பாங்க. மாடு பிடிக்கிற பையன் ஒருத்தனை காட்டுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? மதுரை பக்கத்துல அலங்காநல்லூர்ல. சீரியஸா ரெடியா? பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. எந்திரிச்சு நில்லுங்க. இந்த பொண்ணுக்கு மஞ்ச விரட்டுல மாடு அடக்கிற பையன் தான் வேணும். எந்திரிச்சுங்க, தமிழ்நாடு தெரிஞ்சுக்கிட்டோம். ஷூர்? இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பலி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றிருக்கேன். One of my friends she got married. முதல்ல இருந்து ஆசை நார்த் இந்தியன் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். சவுத் இந்தியன் பொண்ணு சொல்றா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. நார்த் இந்தியன் பசங்க எத்தனையோ பசங்க எங்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி நான் கேள்விப்பட்டேன். ஒரு சவுத் இந்தியன் பையன் கூட நார்த் இந்தியன் பொண்ணு கல்யாணம் பண்ணி நான் கேள்விப்பட்டதே இல்ல. அப்படி சொல்லி தங்கம் பாக்குறது மட்டும் சைட் அடிக்கிறதுக்கு மட்டும் வெள்ளை காம்ப்ளெக்ஷனா பார்த்து அடிப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களேன்னு சொன்னாங்களா? ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து குடுக்கட்டுமா? பையன் வந்து சைட் அடிக்கணும் இல்ல அழகா இருக்கணும்னா டால் டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம்ன்றான். டார்க்லயே முடிஞ்சிருச்சு, டால்லயே முடிஞ்சிருச்சு, ஹேண்ட்ஸம் சொல்லவே வேணாம். சவுத் இந்தியன்ஸ் தான். இப்போ நான் இறக்குறேன் நார்த் இந்தியன்ஸ். உங்க ட்ரெடிஷனல் டான்ஸ் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல.
தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு உங்களுடைய பாரம்பரிய நடனமான கும்மியை ஆட தெரியும்? கம். நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். இந்த காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போக கூடாது. பதிவுன்னு ஒரு சிவப்பு கலர்ல ஒரு பொத்தான் இருக்கும். அதை போய் அமுக்குனா தான் உங்களோட வருகை பதிவாகும்.